ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் பயங்கரமாக ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் காத்துட்டு இருக்கேன். நாளைக்கு கரூரில் நடக்க போகிற அந்த சம்பவத்துக்காக என்னென்ன பேச்சுகள், எவ்வளோ அவதூறுகள், அவமானங்கள். கரூரை விட்டு ஓடி போன ஓடுகளை பயந்தாங்குள்ளி ஆம்பளையா, இது கூட தைரியம் இல்லையா, புனையானு ஏகப்பட்ட விமர்சனங்கள் அவர் மேலே. எல்லாத்துக்கும் விமர்சனம் கொடுக்காம அதுக்கு எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமாக அவருடைய பாணியில் சொல் முக்கியம் இல்லை, செயல் செயல்கிற மாதிரி இன்னைக்கு அந்த இடத்துல முதல்வர் விஜயாக போய் நிற்க போறாரு, காலை பதிக்க போறாரு. ஸோ அந்த கணக்கு தீக்க போறாரு. தீக்க வேண்டியது பாக்கி இருக்குல்ல, திருப்பி கொடுக்கணும்ல. அதாவது அவர் நினைச்சிருந்தா அந்த இடத்துக்கு அவரால் அதுக்கப்புறம் கூட போயிருக்க முடியும். ஏன் அந்த ஸ்பாட்டுக்கு இருந்துட்டு அங்கே போகாம கரூர் விட்டு தாண்டி போக இருந்திருக்க முடியும். ஆனால் அப்படி இருந்தா இன்னுமே அவரை பார்க்கறதுக்காக வரக்கூடிய மக்களால் இன்னும் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு சேதாரம் ஆயிடக்கூடாது, நம்மளால இன்னும் ஒரு உயிரிழப்பு ஆயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த இடத்த விட்டு போனார் மனுஷன். ஆனால் அதுக்காக என்னென்ன பேச்சடா பேசுனீங்க. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு போக போறாரு. அதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜியை கைது பண்ணிட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் மனசு திருப்தியா இருந்திருக்கும். ஸோ அதுக்கு உண்டான வேலையெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. கண்டிப்பா இதை வந்து உள்ளத்துக்கு வச்சிருவாங்க, அந்த கணக்கை கச்சிதான் முடிச்சிருவாரு அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுது. எனக்கு கேட்டீங்கன்னா இப்ப நடக்கக்கூடிய ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு காரணமே செந்தில் பாலாஜி தான். அதாவது விஜய் ஜெயிச்சதுக்கு அப்புறம் கூட ஏன்டா இப்படி சொல்றேன் அப்படிலாம் உங்களுக்கு யோசனை தோணும். ஆமாங்க, இப்போ இந்த 2 சீட்டு கட்சிகள்லாம் உள்ள வச்சுக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்திலையும் வந்து மூக்கு வச்சு அதை எப்படி பண்ணும், அதை அப்படி பண்ணு சொல்லி ஏகப்பட்ட அழுத்தங்கள் கொடுத்துட்டு இருக்காங்கல்ல. விட்டா நாங்க போயிருவோம், எங்களால தான் இவர் ஆட்சி அமைச்சிட்டு இருக்கான்னு சொல்லி இந்த கதலுக்கெல்லாம் காரணம் கேட்டீங்கன்னா வெறும் 108 இடங்களை மட்டும் பிடிச்சதுதான். ஆக்சுவலா முதலமைச்சர் விஜய் அவர்கள் 200 இடங்களை கைப்பற்ற வேண்டியது. அப்ப ஏன் வந்து பாத்தீங்கன்னா அது நடக்காம போச்சுக்காரீங்கன்னா முதல் காரணம் செந்தில் பாலாஜி தான். என்ன எங்க எல்லாம் இங்க சுத்தினாலும் செந்தில் பாலாஜி வரீங்கன்னு உங்களுக்கு தோணும். நல்லா யோசிச்சு பாருங்க. விஜய் அவர்கள் முதல் தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் போட்ட சேட் படி பாத்தீங்கன்னா சனிக்கிழமை சனி அவர் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடங்களும் போனாரா, பிரச்சாரம் மேற்கொண்டாரா, எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா நடந்துட்டு இருந்துச்சா, தெருக்கி விட்டாரா. கரெக்டா கரூர்ல வரும்போது அது வரைக்கும் நல்லா நடந்த விஷயம், கரூர்ல 10 ரூபா பாலாஜின்னு அந்த பாலாஜியை பத்தி பேச ஆரம்பிச்ச உடனே அங்க இருந்து செருப்பை வீசி, அங்க இருந்து கல்லை வீசி என்னென்ன பிரச்சனைகள் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நடந்த சம்பவம் நாடே அறிய கரூர்ல நடந்த 41 போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அவருடைய தேர்தல் பிரச்சாரமே மொத்தமா க்ளோஸ் அப் பண்ணுது, கொலாப்ஸ் ஆகி. அவருக்கு அப்புறம் தேர்தல் பிரச்சாரத்தை அவரால் சரியாவே மேற்கொள்ள முடியல. அவர் மட்டும் தேர்தல் பிரச்சாரத்தை முதல்ல அப்படி இந்த கரூர்ல அந்த சம்பவம் நடைபெறாம இருந்துச்சுன்னா சொன்னபடி பக்காவா பிளான் போட்டு சனி நேரில் எல்லா ஊருக்கும் போயிருப்பார், எல்லா தொகுதிகளுக்கும் போயிருப்பாரா. அப்படி போயிருந்தா இந்நேரத்துக்கு 200 இடங்களை ஜெயிச்சிருப்பார், சால்ட்டா அடிச்சிருப்பார். ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா 100 இடங்கள் அடிச்சு இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த 2 சீட்டை வச்சிருக்கா நம்ம வந்து கேட்டிருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காரு. ஸோ அப்போ ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா செந்தில் பாலாஜி. அதனாலதான் இப்போ வந்து இந்த கணக்கை தீக்க போறாரு. ஒரு 10ஆம் தேதி கரூருக்கு போக போறான்னு திமுக அப்படி நடுங்குது. எதுக்கு நடுங்குன்னு கேட்கிறேன். யோக்கியமான இருந்தா வர வேண்டியதானே தைரியமா. அங்க வந்து உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்காங்கன்னா வந்து ஆஜரா வேண்டியதானே, ஆஜரே ஆமாப்பா எங்க மேல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு நிக்க வேண்டியதானே. அன்னைக்கு கரூர்ல பாதிப்படையும் போது சொல்லி வச்ச மாதிரி செந்தில் பாலாஜி, அன்பில் மகேஷ், ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் அப்படியே வந்தீங்களா, பறந்துடிச்சு வந்தீங்களா, அந்த டைம்ல அப்படியே வந்து நின்னீங்கல்ல. இப்போ உங்க மேல ஒரு பிரச்சனை கேஸ் கொடுக்கும்போது தைரியமான ஆள், எங்க மேல தப்பு இல்ல, குச்சமல் நிதன குரு இருக்கு, உங்களுக்கு ஏன் குரு இருக்கு, வந்து நிக்க வேண்டியதானே, எதுக்கு ஓடி ஓடிறாரு. சோ அதான் போகட்டும். முதல்வர் விஜய் இப்ப 10ஆம் தேதி கரூருக்கு போறான்னு அதை தடுக்கிறதுக்காக உச்ச நீதிமன்றத்துக்கு ஏன் போறீங்க, என்ன பயன் கேட்கிற உங்களுக்கு. அவர் அங்க போனா உங்களுக்கு ஏன் வலிக்குது. அதுலயும் ஒரு கூத்த கேளுங்க. அதாவது எதுக்கு போகக்கூடாது, அவர் தான் குச்சவாளி அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேரை சொல்லி அவங்க வந்து பாத்தீங்கன்னா மனு கொடுத்துருக்காங்க. உச்ச நீதிமன்றம் கூப்பிட்டு முதல்ல கேஸ் கிட்ட படிச்சுட்டு வா, அவருக்கு பேர் ஃபர்ஸ்ட் குச்சவாளி கிடையாது அப்படின்னு முதல்ல அடிச்சு பத்தி விட்டுருக்கு. ஸோ இவங்க வந்து எங்க போனாலும் பாத்தீங்கன்னா என்ன அடி வேணாலும் திருந்துறது கிடையாது. ஏன் இவ்வளவுக்குள்ள பயம் பதட்டம் கேட்டீங்கன்னா, அங்க போனா அந்த இடத்துக்கு போனா அது எவ்வளவு பெரிய ஒரு சம்பவம் மாறும் தெரியும். அது வந்து லோக்கல் நேஷனல் மீடியா வரைக்கும் நாளைக்கு அங்கதான் கவர் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த மக்கள் வந்து பாத்தீங்கன்னா யாருமே ஒரு வீடியோ சொல்லிட்டேன். அதாவது இதுக்கு முன்னாடி கூட அவர் அந்த மக்களை அவர் சந்திச்சார், அந்த பாதிப்படைஞ்ச மக்கள் குடும்பத்தை. அப்போ அவங்க எல்லாம் சில உண்மைகளை அவர்கிட்ட சொல்றது தயங்கிருக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் யாருடைய ஆட்சி வரும் தெரியாம இருக்கு, ஒரு பயம் இருக்கும்ல. நாமளா இருந்தாலும் அப்படிதான் இருக்கும். ஒரு நாளைக்கு திமுக ஆட்சி வந்துட்டா நாம ஏதாவது சொல்லி ஏதாவது பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. இப்போ அப்படி கிடையாது. முதலமைச்சரா விஜய் தான் இருக்காரு, தைரியமா ஏதாவது சொல்லலாம் எல்லா வசதியும். ஸோ அந்த இடத்துக்கு போய் அவர் நிற்கும் போது அந்த ஆத்மா உண்மையிலே சாந்தி அடையும். ஏன்னா அவர் வந்து ரொம்ப ரசிச்சு ரொம்ப கொண்டாடிக்கிற ஒரு ஹீரோ அவர் வந்து பார்க்க வந்த மக்கள் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் அவர் வராரு, அது முதல்வர் விஜய் அவர்கள் அங்கே நிற்கும் போது. ஸோ அதுதான் அவங்களுக்கு ஒரு ஆத்மா சாந்தி அடையும் உண்மையிலே. அது உண்மையிலே நாளைக்கு அவர் அங்கே போயிட்டாலே அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வரலாறு சில. ஏன்னா கரூர் சம்பவங்கிறது முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கோ டிவிகே கட்சிக்கு சம்பந்தம் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்குமே அதோட ஒரு பிணைப்பு. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய இமேஜ், அதாவது முதலமைச்சர் விஜயவுடைய அந்த இமேஜ் எங்கேயுமே குறையல, எல்லாமே அதுதான் கூடிதான் இருந்துச்சு. ஏன்னா அவர் மேல எந்த தப்பும் கிடையாது, தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து ஏன்னா அவர் எப்பவுமே பார்த்தீங்கன்னா தன்னுடைய ரசிகர்களை கொண்டாடுறவர்.
புரியுதா? அவர்களுக்காக தான் இந்த அரசியலை கிட்ட ஆரம்பிச்சிருக்காரு. அவருடைய கட்சியில மாவட்ட செயலாளர் அமைச்சருக்குலாம் யாரு? அவருடைய ரசிகர்கள். அவருக்கு கொண்டாடினவங்கள தான் இன்னைக்கு தூக்கி வச்சு அவர் அளவு பார்த்துட்டு இருக்காரு பதவி கொடுத்து. ஸோ சில பேர் இருக்காங்க இந்த கோவப்படத்தில் நடக்கிற அந்த விஷயங்கள்லாம் எடுத்து போட்டு, ஸோ அதே மாதிரி தான் விஜய் ஜெயிச்சிட்டாரு, அவரே அவங்களுடைய ஆட்களெல்லாம் பழி வாங்கிட்டு இன்னைக்கு ஜெயிச்சு அந்த அறையில் உட்காந்துருக்காரு அப்படிலாம் நியூஸ் போறாங்க. அதெல்லாம் எப்படி தான் அவங்களுக்குள்ள மனசு புரியல. ஏன்டா ஆண்டவன் ஒருத்தர் இருக்கான்டா, அவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கான். அதாவது நான் ஒன்று சொல்றேன், இப்போ கூட அனிதா ராஜன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பேட்டி நான் பார்க்குறேன். அதாவது அவர் வந்து கைது பண்ணாங்கல்ல, ஸோ இதெல்லாம் அன்னைக்கே நம்ம தலைவர் பண்ணாம விட்டார். அதாவது இந்த கரூர் சம்பவம் நடக்கும்போது அழகா இந்த விஜயெல்லாம் பிடிச்சி உள்ள கைது பண்ணி போட்டிருந்தா, இந்த ஆதவர்ஜனாலும் கைது பண்ணி போட்டிருந்தா இன்னைக்கு இவ்வளவு ஃபுல்லாம் ஆடிருப்பாங்களா? அன்னைக்கு நம்மளுடைய தலைவர் பெருந்தன்மையை விட்டாரு, இன்னைக்கு இவங்கெல்லாம் ஆடுறாங்க அப்படிங்கிற மாதிரி. யார் பெருந்தன்மையை விட்டா? தொட்டிருக்க வேண்டியதானே? அவர் தான் சொன்னார்ல, வீடியோ போட்டார்ல, நான் ஆஃபீஸில் இருக்கேன் இல்லைன்னா வீட்டில் இருப்பேன் வாங்க அப்படின்னு சொல்லி தைரியமாக வீடியோ போட்டார்ல. நீங்கள் தைரியமான ஆள், நீங்கள் வந்து கைது பண்ணிக்கலாமே. பெருந்தன்மையெல்லாம் ஒன்றும் விடலை. ஏன்னா டச் பண்ணா பெரிய ஆளாயிருவாரு, மிகப்பெரிய தலைவராக மாறிடுவாரு, 234 தொழில் அவர் ஜெயிச்சிருவாரு அப்படிங்கிற பயம். யாருக்குமே மக்கள் செல்வாக்கு அவருக்கு வந்து பயங்கரமா இருக்கு. இதுல நம்ம அவரை டச் பண்ணோம் அப்படின்னா என்ன உள்ளே வச்சிட முடியும்? ஒரு 2 நாள் 3 நாள் வெளியே வந்துடும் வச்சுடுங்க. மக்கள் அவர் வந்து பேசவே வேண்டாம். அதாவது இப்போ வந்து எல்லா தொகுதிக்கும் போகாம எல்லா மாவட்டத்துக்கும் போகாமலே 108 இடங்கள் ஜெயிச்சிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வெளியே வந்தாலே போதும், அவர் முகத்தை காட்டினாலே போதும், மக்கள் ஓட்ட போட்டுருவாங்க. ஸோ அந்த பயத்தினால தான் தொடலை. இவங்க வந்து பெருந்தன்மையில விட்டாங்களா? அவ்வளவுக்குள்ள பெருந்தன்மையால நீங்க கிடையாது. சும்மா அது டிவி சார்பாக ட்விட்டு போட்ட பசங்களையே கைது பண்ணி உள்ள போட்டீங்க. நீங்க என்ன அவங்க அவ்வளவுக்குள்ள பெருந்தன்மையான ஆட்களா இருக்கும்? சரி, ஓகே. இப்போ இதுக்கு அடுத்த கட்டமா இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம பேசணும். நாளைக்கு முதல்வர் விஜய் அவர்கள் கரூருக்கு போகும்போது அந்த பாதிப்படைந்த குடும்பங்கள்ல குடும்பத்துல ஒருத்தருக்கு அரசு பணி வழங்க போறார் அப்படின்னு நியூஸ் வந்துச்சுல்ல. இப்போ 32 பேருக்கு அந்த அரசு பணி நியமன ஆணையை வழங்க போறார். இதுக்காக பாத்தீங்கன்னா பல்வேறு தரப்புல இருந்து எதிர்ப்பு கண்டன குரல்லாம் வந்துச்சு. எனக்கு கூட அது ஒரு மார்ச் கருத்துலாம் இருக்கு, முதல்வர் விஜய் அவர்கள் பண்றது சரியா தவறா அப்படின்ட்டு. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா பண்ணக்கூடாத ஒரு மிகப்பெரிய தவறுலாம் ஒன்றும் கிடையாது. காலங்காலமா இருக்கிற தயாரிப்பு கட்சிகள் இதோட மோசமான பண்ணிட்டு இருக்கு. ஓகேவா? இது எப்படியோ ஒரு பாமர மக்களுக்கு ஒரு கருணை அடிப்படையில் கிடைக்காத கூட நினைச்சுக்கலாம். ஓகேவா? ஆனாலும் இதை நமக்கு ஒரு மாற்று கருத்து வச்சுருங்களேன். சீமானவர்கள் இதுக்காக பார்த்தீங்கன்னா அப்படி பயங்கரம் போயிட்டு கொந்தளிச்சு, அதாவது அதை தடுக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா மனுலாம் கொடுத்தாரு, அதை தள்ளுபடி பண்ணிட்டு நீதிமன்றம். இப்போ இதை நம்ம பேசுற காரணம் கேட்டீங்கன்னா நேரத்தில் நம்ம அதை பேசியாச்சு. இன்னைக்கு அதாவது தமிழக கட்சிகளுடைய அந்த ஆதரவு கொடுக்குற அந்த கட்சிகள்ல, கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள்ல சிபிஎம் கட்சி இப்போ இதுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா குரல் கொடுக்கும். அதை எப்படி நீங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்பதான் கோவம் வரும். இந்த கட்சிகளை அந்த குரல் கொடுக்கும் போது எனக்கு கோவம் வரும். அதாவது பொதுமக்களா இருந்து ஒருத்தங்களுடைய கருத்துல சொல்றாங்க, ஒரு அரசாங்கத்து மேல ஒரு கருத்து வைக்கிறாங்க, மாற்று கருத்து வைக்காங்கலாம், ஓகே. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒருபட்ட விமர்சனம் இருக்கும், அதை வந்து நம்ம ஏத்துக்கலாம். ஆனா இந்த கட்சிகள் ரொம்ப யோக்கியமாதி அதை எதிர்க்கும் போது சீமானும் அப்படி சொல்லும் போது நமக்கு கோவம் வச்சு. இப்ப சிபிஎம் கட்சி அதை எதிர்த்து குரல் கொடுக்கும். நான் என்ன கேட்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில கள்ளச்சாரையும் எடுத்து குடிச்சு கொழுப்படுத்து குழந்தை குடும்பத்துக்கு கவலைப்படாம கள்ளச்சாரையும் குடிச்சு இறந்த வீட்டுக்குள்ள ஒரு குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய் உடனே கொடுத்து அரசாங்க பணத்துல இருந்து எடுத்து நல்லா பார்க்கணும். அப்பெல்லாம் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எதிர்ப்புகள் கண்டனங்கள்லாம் கொடுக்கல. இப்போ கரூர்ல பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு 20 லட்சம் ரூபாய் கொடுத்தது விஜயபாடைய சொந்த பணத்துல இருந்து, அரசாங்க பணத்துல கிடையாது. அரசாங்கத்துல எனக்கு தெரிஞ்சு 1 லட்சம் 2 லட்சம் தான் போயிருக்கும். ஆனா முதலமைச்சர் சொந்த பணத்துல இருந்து 20 லட்சம் ரூபாய் கொடுத்திருந்தாரு. புரியுதுங்களா? இப்போ அவர் முதலமைச்சர் ஆயிட்டாரு. சரி, இப்போ கூட ஒரு தோணலாம், சரிப்பா அவர் வந்து பாத்தீங்கன்னா சொந்த செலவுல எல்லாத்தையும் பண்ண வேண்டியதுனா எதுக்கு அரசாங்க வேலையை பணியத்தை கொடுக்கணும் அப்படின்ட்டு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கூட்டம் கூட்டுறீங்க. அந்த கூட்டத்தை பாத்தீங்கன்னா அரசாங்கத்திட்ட அனுமதி வாங்கி அந்த கூட்டம் நடத்துறீங்க. அரசாங்கம் சரியான ஒரு பாதுகாப்பு கொடுக்கல. புரியுதுங்களா? வேணே கை கட்டி வேடிக்கை பார்க்குது. அவங்கள்ட்ட தான் எல்லாமே பாதுகாப்பு எல்லாமே இருக்கு, காவல்துறை எல்லாமே அவங்க தான் இருக்கு. அப்போ அந்த கூட்டத்தில் உள்ளவங்களுக்கு ஒரு பாதிப்பு அடைஞ்சது. 41 பேர் எங்கேயா வரலாற்றுல அப்படி நடந்துட்டாங்கல்ல. ஸோ அப்போ நடக்குதுங்கும் போது அப்போ அரசாங்கத்துக்கு அதில் சம்மந்தம் கிடையாதா? நான் கேட்குறேன். அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து அவங்க மேலே எதுவும் குறைன்னு சொல்ல முடியாதா? அந்த கூட்டத்தை கூட்டினவருக்கு தான் மேலே தான் முழு தப்பா? நான் கேட்குறேன். அந்த கூட்டத்தில் வந்தவர் அவருக்காக தான் அந்த மக்கள் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அரசாங்கத்திட்ட அவர் முறையை அனுமதி கேட்டு தானே அந்த கூட்டத்தை கூட்டினாரு. அவரா தனித்தனியாக போய் நின்றுட்டு எல்லாரும் என்ன பார்க்கவாங்க அப்படின்னு கூப்பிட்டு அந்த இடத்துல ஏதாவது நடந்துச்சா? நான் கேட்குறேன். ஸோ அப்போ அந்த அரசாங்கத்தின் மேலே தவறு இருக்கா இல்லையா? அதாவது கேள்வி கேட்கக்கூடியவங்க மாற்றுக்கிறது வைங்க இல்லைன்னு சொல்லல. ஆனால் முழுமையாக உட்காந்துட்டு அது ஏதோ பெரிய தப்பு மாதிரி இருக்கிறீங்கல்ல, அப்போ இதுக்கும் பதில் சொல்லணும்ல. அரசாங்கத்தின் மேல தவறு இருக்கா இல்லையாப்பா? இது வரைக்கும் எங்கேயாவது இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குமா? அவருக்கு வரக்கூடிய கூட்டம் என்னங்கிறது இதுக்கு முன்னாடி திருச்சிலேயே பார்த்துட்டீங்க எல்லா இடங்களையும். அதுக்கு முன்னாடியே 3 இடங்களில் போயிட்டாரு. அப்பவே அவருக்கு எவ்வளவுக்குள்ள கூட்டம் வருது தெரியுது மக்கள். அப்போ அதுக்கு உண்டான முறையான இடத்த கொடுக்கணும். அதையும் கொடுக்காம, பாதுகாப்பையும் சரியா கொடுக்காம, அப்ப நீங்க வந்து பண்ணுவீங்க. அப்போ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமம் பண்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணா அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பண்ணக்கூடியாத ஒரு பெரிய தப்பு மாதிரி எல்லாரும் கண்டனம் தெரிவிக்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அதுவே எனக்கு இந்த மக்கள் வந்து அங்கங்க பாத்தீங்கன்னா இதுக்கு எதிராக பாத்தீங்கன்னா ஒரு குழு கொடுத்து ஒரு வீடியோ போடுறாங்கல்ல பொதுமக்கள், அவங்க பண்ணது கூட எனக்கு அவ்வளவு கூட தோணாது. ஏன்னா ஒரு பொதுமக்களா அவங்களுக்கு சில முரண்பாடுகள் இருக்கலாம்.
ஆனால் அந்த கட்சி சார்பில் இருக்கான பெரிய யோக்கியவாதிகள் மாதிரி இவங்கெல்லாம் எதுக்கு இருக்காங்க? திராவிட கட்சிகள் இதுக்கு இதை விட பயங்கரமான விஷயங்கள் நிறைய விஷயங்களுக்கு இப்போ அரசாங்க பணத்தை எடுத்து அப்படி எப்படி செலவு பண்ணுவாங்க. அப்பெல்லாம் இதுக்கு எதிர்த்து கண்டனம் தெரிவிக்க மாட்டாங்க. எப்படி இருந்தாலும் அது ஒரு அப்ராணி, ஒரு பாதிக்கப்பட்ட குடும்பத்தானே போய் சேருது. அது அவ்வளோக்குள்ள கண்டனம் தெரிவிக்கணும்னு அவசியம் கிடையாது. என்னத்த சொல்றது? சரி, ஓகே. இப்போ ஒட்டு மொத்தமாக எல்லாத்துக்கும் நாளைக்கு வந்து பதிலடி இருக்கு, கணக்கு தீர்க்க நாள் இருக்கு. அதாவது கரூர்ல அந்த பாதிப்படைஞ்ச அந்த சம்பவத்துக்கு அப்புறம் முதலமைச்சர் விஜய் எப்போ அங்கே போவார், அங்கே போய் நின்று எப்போ அதை பற்றி பேசுவார்? ஏன்னா அதுக்கப்புறம் அவர் அதை சார்ந்து பேசவே இல்லை. அதாவது ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக பற்றி ஒரு வீடியோ வெளியிட்டார்ல, அதுதான். அதுக்கப்புறம் அந்த சம்பவத்தை பற்றி பெருசாக அவர் பேசவே இல்லை. சில இடங்கள் சொல்லியிருப்பாரு, என் மேலேயே பழிய போட்டீங்க அப்படின்னு பார்த்தவரை அதை பற்றி பெருசாக பேசல. நாளை கண்டிப்பாக அதை பற்றி டீட்டெயிலாக பேசுவார்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் சிபிசிஐயில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் போயிட்டு இருக்கு. அதனால எந்த அளவுக்கு அவர் பேசுவாருங்கிறது தெரியல. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவர் பேசுவாருங்கிறது நமக்கு எதிர்பார்த்து நம்ம வந்து ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம மட்டும் வெயிட் பண்ணல, எதிரிகளும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் தமிழ்நாடு ஒட்டுமொத்த உலகமே நாளைக்கு அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா கரூர் சம்பவங்கிறது தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்க்கையில் என்றைக்குமே மறக்க முடியாத ஒரு சம்பவம். ஸோ அதனால் அதை பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் அப்படி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், நாளைக்கு அந்த சம்பவத்தை பார்த்ததுக்கப்புறம் நம்மளுடைய வீடியோ வரும். வெயிட் பண்ணுங்கள், பாருங்கள்.